பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. தவறான தகவல், அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. தவறான தகவல் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. டிஎஸ்பி 4 மாசமா சம்பளம் வழங்கப்படல அப்படிங்கிற மாதிரி. அதாவது எங்களுக்கு அவர் அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்க வந்தார் இல்லையா, அதை ஜாயின் இது ரெகுலரைஸ் ஆகி வந்த உடனே நாங்க இங்க எங்களுடைய சைட்ல இமீடியட்டா நாங்க கொடுத்துட்டோம். அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரைஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டோம். ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துல இருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம். இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை, கிடையாது. டிலே இல்லாமல் நான் செஞ்சு கொடுத்தேன். மாவட்ட காவல்துறை சார்பா அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. அவர் விரட்டும் தொழில சொல்லி பணி செய்ய விடாம ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அதுதான் சொல்றேன். இதில் பர்சனலா பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதை பிஇ as well as லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில இன்னுமே ஈடுபட்டு வருகிறார்கள். வளைந்து போங்க நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். அவர் சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும் போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா 2 காவல் உயரதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலி இவங்க 2 பேர் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட எஸ்பி இன்ஸ்பெக்டர் நிறைய நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அவருடைய பர்சனல் காரணம், அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனா அவரே அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார். வாபஸ் செயல்பாடு ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்ப வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சார் அவரே சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த குற்றச்சாட்டு நேரடியா சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மாவட்டத்தோட பேசினாரு. அதை அவர்கிட்ட கேட்கணும். ஆனா தவறு அவ்வளவு அழுத்தம் எங்க சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட ஜிபே கேட்கும்போது ப்ரொசீடிங் போல வாயில போயிட்டு கேட்டாங்க. எனக்கு ப்ரொசீடிங் போட்டு கேட்கல. சில ப்ரொசீஜர்ஸ் என்னமோ அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். நாங்க ப்ரொசீஜர் வாயில கேட்டு நாங்கள் குடும்பம் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு திருச்செந்தூர் அனுப்பிச்சாங்க. திருச்செந்தூர் வந்த பிறகு பந்தோபஸ்துக்கு எல்லாருமே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறை தவிர்க்க முடியாத பணிங்கிறது பந்தோபஸ்து. அது எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. எல்லா டிஎஸ்பிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் மென்னுங்க போலீஸ்ல எல்லாருமே தான் பந்தோபஸ்துக்கு யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க, அட்டெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. சார் இன்னும் 7 வருஷம் எனக்கு இது இருக்கு, சர்வீஸ் இருக்கு. ஆனா பிஆர்எஸ் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணது எஸ்பி தான் இங்க இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க நிலைமையில என்ன பென்ஷன் கூட வாங்காம நீங்க சஸ்பெண்ட்ல போங்க டிஸ்மிஸ்ல போங்கிற மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தவறான தகவல். அது தப்பா சொல்றாரு. என்னோட உயிர் காவல்துறைக்கு தேவையில்லை, என் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்றாரு. எல்லாருடைய உயிருமே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உயிருமே முக்கியமானது. சார் பொதுமக்கள் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை மாவட்ட காவல்துறையாளர் சொல்றாங்க சார். தவறான தகவல் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப 23 பார் சட்டவிரோதமா செயல்பட்ட பார் எல்லாத்துக்கும் நான் சீல் வச்சேன், அது ஒரு காரணம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சட்டவிரோதமா 23 பாரா? நடந்துகிட்டு இருந்தது. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துற மாதிரி அந்த பார்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். போலீஸ்ல நேர்மையா வேலை செஞ்சா ரொம்ப கஷ்டம் வேலை பார்க்கறது அப்படின்னு. தவறான தகவல். நேர்மையா இருக்கவங்களுக்கு எப்பயுமே நல்ல மதிப்பும் மரியாதையும் நம்முடைய தமிழக காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது. அவர் பணியில் ஏதாவது குற்றச்சாட்டு அது இப்ப வேணாமே, தனிப்பட்ட இது கிடையாது. இது ஒரு கிளாரிபிகேஷன். அவங்க ஒரு டிஎஸ்பி பகிரங்கமா பொது வெளியில யூனிஃபார்மோட பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் மேல ஏதாவது அது ஏற்கனவே நீங்க கேட்டீங்க. அதுக்கு நாங்க சில நடைமுறைகள் இருக்கு. யார் யார் பேட்டி கொடுக்கணுங்கிறதுக்கான நடத்தை விதிமுறைகள் இருக்கின்றன. அதன்படி நாங்க என்னங்கிறத நாங்க ஒழுங்கு நடவடிக்கை பாயும், அதனால சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து அது. நாம என்னங்கிறது நாங்க முறையான நடவடிக்கை என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம்.
இதுதான் நானே சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட இந்த ஆப்டெக் பர்டிகுலர்ஸை நான் சொல்லிட்டேன். நீங்களும் செக்அப் பண்ணி பாருங்க. இது நான் மட்டும் கொடுக்கறது கிடையாது, மாவட்ட மற்ற இதுலேயும் இருக்கு. நீங்க ரெடி பண்ணி பாருங்க. ஆப்டெக் கடந்த பிப்ரவரியில் இருந்து உயர்ந்துள்ளது. கடந்த வருடத்தையோட கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க இந்த வருஷம் ஆப்டெக் பிப்ரவரி மாசத்துல வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதை வந்து நாங்க எடுத்துட்டு இருக்க அதிரடி நடவடிக்கைகள் அதற்கு காரணம். சார் இந்த மீட்டிங் சார் இதை விட்டு வேற இதை விட்டு நம்ம எல்லாம் லைன்